Hello foodies, welcome to ஒரு வடக்கன் ஃபுடி. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு டெசர்ட் ரெசிபியோட இன்ஸ்டன்ட் திருநெல்வேலி ஹல்வா. ஒரு வடக்கன் ஃபுடியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது நம்ம ஹல்வா பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் ஒரு கப் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லம்ஸ் எல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அதே கப்பில் ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தமாக 5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு 1 கப், அதுக்கப்புறம் ஒரு 4 கப்பு. இது எல்லாமே ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சுகர் பார்த்திங்கன்னா நான் 2.5 கப்பு சுகர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதே கப்பில் நான் ஒரு 1/2 கப்பு நான் ஃபஸ்ட்டு எடுத்து கேரமலைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த கப்பில் நான் ஒரு 1/2 கப் எடுக்கிறேன். இது மீடியம் சுகர் தான். உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண உடனேவே பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பேன் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுமே இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், அதுவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆனதும் இது கேரமலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேணாம், ஒரு மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வேற ஒரு பேனில் கீ எடுத்து கேஷ்யூவை ரோஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி கேஷ்யூவை நல்லா ப்ரௌன் கலரில் ஆக்கி நீங்கள் ஒரு கப்பில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவை நான் ஆட் பண்ணுறேன். இந்த கோதுமை மாவு ஊறணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ப்ரிப்ரேஷன் டைம் மட்டும்தான். நல்லா இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். மாவு நல்லா வெந்து கிடைக்கும். மாவு நல்லா வெந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 கப் சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வெந்ததுக்கப்புறம் தான் சுகர் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா திருப்பி ஹீட் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டார்க் கலர் கிடைக்கும். இப்போது நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிற அதே கப்பில் 3/4 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டைம்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையே சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஹல்வா வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இந்த நெய்யை ஒரு 4 இன்டர்வல்ஸில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜாஸ்தி நெய் வேணாலும் நீங்கள் 1 கப் ஃபுல்லாக கூட எடுத்து ஊற்றிக்கலாம். நான் 3/4 கப் தான் ஊற்றிருக்கேன். அதுவுமே போதுமாக இருந்துச்சு, அதனால் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது நான் இது 3rd டைம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைமும் நெய் ஆட் பண்ண நம்மளோட ஹல்வா நல்லா ஒட்டாமல் வரும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வீட் ஃப்ளோரை ஃபர்மெண்ட் எல்லாம் பண்ணணும். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறோம். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் நினச்சதுமே செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹல்வா. அண்ட் உங்களுக்கு கலரும் கன்சிஸ்டன்சியும் திருநெல்வேலி ஹல்வா மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வேணும்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் டம்ளரில் இருக்கிற கீ மட்டும் தொடச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குட்டி கப்பில் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்தேன். எனக்கு ஒரு 250 கிராம்ஸ் பக்கம் ஹல்வா கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸி. நான் சொன்ன அதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே கன்சிஸ்டன்சியில் ஹல்வா கிடைக்கும். என்னோடய பேன் பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு. இது நான் ஒரு ஸ்டீல் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.